கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் திரு ஜவாஹிருல்லா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். அவர் கூட பேச பல்வேறு விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசுவோம். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு டிஎம்கேவோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. எதை முன்னிறுத்தி நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறீங்க? இப்போது நடைபெறவிருக்கின்ற 17வது நாடாளுமன்றத்துக்கான மக்களவைக்கான தேர்தல் இன்னொரு தேர்தல் அல்ல. இது இந்த நாடு, நமது நாடு ஒரு ஜனநாயக மதசார்பற்ற சோசலிச சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய, இன்றைய நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதுகாக்கப்படுமா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. காரணம், நிச்சயமாக பாஜக காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ட்டு ஒரு பேச்சை கோஷத்தை எடுத்தாங்க. அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை அமைப்போம் என்று. அதை வெறுமனே நம்ம காங்கிரஸ் கட்சி அப்படின்னு மட்டும் குறுகி பார்த்து விடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி விடுதலைக்காக போராடிய கட்சி, நெடிய காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய வாதங்களில் மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைவர்கள் பங்கு கொண்டார்கள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், சோசியலிச பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும். அதையும் தாண்டி இந்தியா ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டாட்சியினுடைய அடிப்படையில் மாநிலங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். இப்போ காங்கிரஸ் முக்த் இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொல்லும்போது இந்த அடிப்படை பண்புகளை எல்லாம் சிதைக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாஜகவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாக்ஷி மகராஜ் சில தினங்களுக்கு முன்னால் அளித்த ஒரு பேட்டியில் 2019 நடைபெறுவது தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும் என்று எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழலில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கின்றது, மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கின்றது, மாநில உரிமைகளுக்கு ஆபத்து வந்திருக்கின்றது. இதை எல்லாத்தையும் முன்னிறுத்தி தான் இதை நிச்சயமாக முன்னிறுத்தி நம்முடைய மக்கள் மத்தியில் கொண்டு போகும். அது மட்டுமல்லாமல் இந்த 5 ஆண்டு காலம் மோடி ஆட்சியினுடைய அவலங்களையும் நாம் எடுத்து சொல்வோம். அதே போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து 18 தமிழக சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி ஒரு மோடி சேவக பாஜக அடிமை ஆட்சியாக இருக்கின்றது என்பதையும், அடிமை ஆட்சியின் விளைவாக தமிழக மக்களுடைய உரிமைகள் எல்லாம் நாள்தோறும் பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய அவலத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து நாங்கள் எங்களுடைய பரப்புரையை அமைத்துக் கொள்வோம். இந்த கடந்த 5 ஆண்டு கால இந்த பாஜக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது 2014 திரு நரேந்திர மோடி, அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக பாஜகவினால் முன்னிறுத்தப்பட்டார். அப்போது அவர் மிகப்பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் அளித்தார். உதாரணமாக அச்சே தின், நல்ல தினங்கள் வரப்போகின்றது என்றெல்லாம் சொன்னார். வழக்கமாக நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் சேர்க்கப்படும், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், 2 கோடி வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படும், குஜராத்திலும் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, அதே போன்ற ஒரு வளர்ச்சி இந்தியா முழுவதும் ஏற்படும் என்றெல்லாம் அவர் ஒரு பரப்புரையை வைத்து மக்கள் அதை நம்பினார்கள். காரணம், அப்போது 2014 மோடி சொல்வதெல்லாம் பொய்மை என்பதை விரிவாக வளமாக எதிர்க்கட்சிகள் அப்போது பரப்புரை செய்ய தவறிவிட்டன. இந்த பொய்யான பரப்புரையை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்த மக்களுடைய விகிதம் 31 விழுக்காடு தான். 69 விழுக்காடு மக்கள் மோடியை நம்பவில்லை. இருந்தாலும் நம்முடைய ஃபஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிகம் வாக்கு பெற்றவரே தான் வெற்றியாளர் என்ற நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரணமாக மோடி வெற்றி பெற்றுவிட்டார். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. ஆனால் பாஜகவினர் தொடர்ச்சி அமைச்சர்கள் உறுப்பினர்களும் சரி, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எல்லா பாஜகவினரும் நாங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், ஒரு
திருப்திகரமான ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் தான் தொடர்ச்சியாக சொல்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுவும் ஒரு மோடி விட்டியை தான் அவர்கள் காட்டுகிறார்கள். மோடி எப்படி வந்து பொய்மையின் அடிப்படையில் மக்களை ஏமாற்ற முனைந்தாரோ அந்த வழியில் தான் அவர்கள் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஸ்வச் பாரத் என்ற ஒரு திட்டத்தை, தூய்மை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதன் வழியாக எல்லோருக்கும் கழிப்பிட வசதி தரப்படும், இந்தியா தூய்மைப்படப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் வந்து புனிதமான இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய கங்கை ஆற்றை கூட அங்கே புனிதப்படுத்தப்படவில்லை. அது இன்னும் அதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்தாலும் கூட திரு மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரணாசி பகுதியிலே கூட கங்கை வந்து மிக அசுத்தமாக இருக்கின்றது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் பல்வேறு வகையான புள்ளி விவரங்கள், உதாரணமாக பியூ என்ற மேலை நாட்டு ஆய்வு நிறுவனம் மிக தெளிவான தரவுகளினுடைய அடிப்படையில் கடந்த 45 ஆண்டுகளில் இந்தியாவில் இல்லாத வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை இழப்பு மோடியினுடைய ஆட்சியில் தான் வந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். மேக் இன் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு அரசு ஒன்றை சொல்கின்றது என்றால் முதல் காரியமாக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக அரசு தான் இருக்க வேண்டும். ஆனால் வந்து 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ஆடையை மோடி அணிவித்தார். அந்த ஆடை கூட மேட் இன் இங்கிலாண்டு, மேட் இன் ஆஸ்திரேலியா தானே தவிர மேட் இன் இந்தியா இல்லை. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வானுயர எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிலை கூட மேட் இன் சைனாவாக தான் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். இப்படியாக அனைத்து தரப்பினர்களும் இந்த மோடியினுடைய ஆட்சியினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த தைரியத்தில் இதை சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. விவசாய வேளாண்மை பொருட்களுக்கு நியாய விலைகளை, அதாவது குறைந்தபட்ச விலையெல்லாம் நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள். இன்று இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகளாக தான் இருக்கின்றார்கள். மும்பையிலே மிகப்பெரிய பேரணியை, வரலாறு காணாத பேரணி நடத்தினார்கள், டெல்லியிலே நடத்தினார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் ஐயாக்கன் அவர்களுடைய தலைமையில் டெல்லியில் நடத்திய போராட்டம்லாம் அவங்களுக்கு தெரியும். எனவே இது வந்து வெறுமனே பொய்மை நிறைந்த ஜிகினா வேலை என்று கொச்சை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பளபளப்பை காட்டக்கூடிய, அதே நேரத்தில் மிக இருண்ட ஒரு ஆட்சியாக அனைத்து மக்களுக்கும் இருந்தது தான் மோடியினுடைய ஆட்சி. நீங்கள் வந்து படிப்படியாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அடுக்கிட்டு வரீங்க, எதுவுமே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் செய்யலைன்ட்டு. இப்போ மீண்டும் இந்த ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் வந்து நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து முன்னிறுத்திட்டு வராங்க. மேபி அவங்க வந்தாங்கன்னா இந்த நாடு வந்து எத்தகைய ஒரு சூழலை வந்து சந்திக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வரமாட்டார்கள், அதை நான் உறுதியாக சொல்கின்றேன். ஏனென்றால் 2014 அவ்வளோ பெரிய பொய்மை பிரச்சாரத்தை செய்து சமூக வலைதளங்கள் வழியாக பாரதிய ஜனதா கட்சி மோடியை முன்னிறுத்தி நடத்திய பிரச்சாரங்களின் மூலமாக அவர்களால் வெறுமனே 31 விழுக்காடு வாக்குகளை தான் பெற முடிந்தது. ஆனால் இந்த முறை மிக வலுவாக மோடி சொன்னதெல்லாம் பொய், மோடி ஒரு ஏமாற்று விட்டைக்காரர், இந்த ஆட்சி தான் இந்தியாவிலே ஆட்சி செய்த பிரதமர்களில் மிகவும் பலவீனமான பிரதமர், நாட்டை மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிய பிரதமர், எல்லா துறைகளிலும் வெளிவிவகாரம் உள்பட பாதுகாப்பு துறை உள்பட அனைத்து துறைகளிலும் இவர்தான் ஒரு மோசமான பிரதமர் என்பதை மக்கள் கண்கூடாக தெரிந்திருக்கிறார்கள். எனவே அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால் வந்து தப்பித்தவறி திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்துவிட்டால், முதல்ல தமிழ்நாட்டிலிருந்தே தொடங்குகிறேன். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்படும். காரணம், நமக்கென்று மொழி உரிமை இருக்கின்றது, நமக்கென்று தனியான பல சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது. இப்போதே இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போதே இங்கே இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ அவர்கள் வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு வளைத்து கொண்டு தமிழகத்தை ஒரு சுடுகாடாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுடுகாடு என்று நான் சொல்வது என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தினுடைய தஞ்சை தரணி, காவேரி படுகை பகுதிகள், டெல்டா மாவட்டம், அங்கே வந்து அது வந்து ஒரு வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளுடைய, அந்த பகுதி மக்களுடைய, விவசாயிகளுடைய, தமிழர்களுடைய ஒருமித்த குரலாக இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தமிழக சட்டமன்றத்தில் சென்ற முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே பிரகடனம் செய்தார்கள். மீண்டும் மிகப்பெரிய அளவில் நெடுவாசல் போன்ற இடங்களிலே போராட்டங்கள் நடத்தும் போது அதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கி நீப்புங்கிற பேரில், லீப்புங்கிற பேரில்
நம்முடைய மரக்காணத்திலிருந்து வேளாங்கண்ணி வரை முழுமையாக அந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்குமான திட்டங்களுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டு நாள்தோறும் அவ்வப்போது புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையொப்பமிடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். 1962 ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய MS கோல்வார்கர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்தியாவில் ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்க வேண்டும், மத்திய ஆட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநில ஆட்சிகளே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்போ ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்று அவர்கள் சொல்வதில் அவங்க பகிரங்கமாக சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஒற்றை ஆட்சி தான், மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றை ஆட்சி தான், அந்த ஆட்சி தான் அனைத்தையுமே நிர்ணயிக்கும் என்கின்ற ஒரு சூழல் வரும்போது மாநிலங்களுடைய உரிமைகள் நிச்சயமாக பறிக்கப்படும், நம்முடைய கலாச்சார உரிமைகள் பறிக்கப்படும். அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பு மதத்தினர்களும் அவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கும் அதை எடுத்துரைப்பதற்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு, சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற அந்த வெளியிலிருந்து இது ஒரு டிக்டோட்டரியல், அதாவது ஒரு சர்வாதிகார நாடு என்ற திசைக்கு போகக்கூடிய ஒரு பெரும் ஆபத்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இருக்கின்றது. எனவே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட எங்கள் நலன், எங்கள் கட்சி நலன் எல்லாவற்றையும் விட தமிழகத்தினுடைய நலன், நாட்டின் நலன் முக்கியம் என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பரிபூரணமான ஆதரவை அளித்து தமிழகம் முழுவதும் அதற்காக நாங்கள் வெற்றிக்காக பாடுபட்டு வருகிறோம். அதிமுக பாஜக கூட்டணியோட முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி அவர்கள் கலந்துட்ட போது துணை முதல்வர் OPS என்ன பேசினார்னா, சிறுபான்மையர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாக இந்த பாஜக அரசு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு தவறான பரப்புரை. OPS அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பலரும் பொதுவான வெளியிலே அது போன்ற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் இந்தியா உலகத்தில் மோஸ்ட் சேஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற, அதாவது பாதுகாப்பாக வாழக்கூடிய நாடுகளினுடைய அந்த தர வரிசையில் மோடியினுடைய ஆட்சியின் போது அது மேலும் கீழே இறங்கி லெபனானு, சிரியா, ஆப்கானிஸ்தான் இது போன்ற ஒரு நிலைமைக்கு இந்தியா வந்திருக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லையே, மக்கள் அமைதியாக இருக்காங்க, நாடு அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பத்திரிகைகளை படிப்பதில்லை, அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பதில்லை, அல்லது பார்த்துவிட்டு நடிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். வன்முறை செய்யக்கூடிய முறை மாறி இருக்கின்றது. முன்பெல்லாம் ஒரு குஜராத் கலவரம் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2002 நடைபெற்றது. அந்த பாணியை மாற்றி இப்போது கும்பல் வன்முறை, லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய கும்பல் வன்முறை நாடு முழுவதும் பரவி இருக்கின்றது. சென்ற வாரம் கூட மீரட்டில் என்ன நடைபெற்றது, குர்கானில் என்ன நடைபெற்றது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த மோடி தன்னை காவலாளி, சௌக்கிதார் என்று சொல்கிறார். யாருக்கு சௌக்கிதாராக அவர் இருந்திருக்கின்றார் என்றால் பசுக்களுக்கு, அது மாடுகளுக்கு சௌக்கிதாராக இருக்கின்றார். அந்த பசுவின் பெயரால் பொய்யான புனைவுகளை ஏற்படுத்தி அஹ்லாக் கொல்லப்பட்டார், ஜுனைத் கான் கொல்லப்பட்டார், பெஹ்லு கான் கொல்லப்பட்டார். இது மட்டுமல்ல, இவங்க எல்லாமே தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ராஜஸ்தானில் ஆழ்வாரில் பாஜக ஆண்டு கொண்டிருந்த போது தமிழகத்தினுடைய கால்நடைத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து மாடுகளை வாங்கிட்டு வரும்போது தமிழகத்தினுடைய அரசு வாகனம் தாக்கப்பட்டு கூட நம்முடைய தமிழக அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான லிஞ்சிங்னை நாடு முழுவதும் மிக நுட்பமாக சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, செக்யூலரிஸ்ட், அதாவது இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. கௌரி லங்கேஷை மறக்க முடியுமா? இல்லை. கல்புரிக்கையை மறக்க முடியுமா? பசுவின் பெயரால் கொலை செய்யப்பட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பாஜகவினர் அதை குறித்து கேள்விகள் எழுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அனுமதி இல்லாமல் கொண்டு வந்தாங்க, அனுமதி பெற்றிருந்தால் நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்ல முடியாது பார்க்க. அப்போ அனுமதி பெறாமல் வந்திருந்தால் இவர்களுக்கு கொல்வதற்கு, அடிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
அனுமதி பெறாமல் இருந்திருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளை அணுகட்டும், அவர்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கட்டும். இவர்கள் ஒவ்வொருவரும் சவுக்கிதார்களாக, மாட்டின் சவுக்கிதார்களாக மாறி மனிதர்களை, இந்த நாட்டினுடைய குடிமக்களை கொள்வதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படி என்றால் இந்த நாட்டில் நீதிமன்றம் எதற்கு இருக்கின்றது? காவல்துறை எதற்கு இருக்கின்றது? இது போன்ற கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கின்றது. எனவே பாஜக ஆட்சியில் வெறுமனே சிறுபான்மையினர்கள் மட்டுமல்ல, தலித்துகள் மட்டுமல்ல, இந்த நாடு மதசார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைதான் இருக்கின்றது. இதை போன்ற ஒரு ஃபியர் சைக்காசிஸில், அதாவது ஒரு அச்ச உணர்வில் ஒருபோதும் இந்தியா இருந்ததில்லை என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான நிலை. இஸ்லாமியர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நீங்கள் அடிக்கிட்டே வரீங்க அந்த பசுவின் பேரால். அப்படி இருக்கும்போது குஜராத், யூபி போன்ற மாநிலங்களில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. பட் அங்கேயும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்லை, அதாவது அதற்காக வேண்டி முஸ்லீம்கள் உத்தரப்பிரதேசத்தில் 20 விழுக்காடு முஸ்லீம் மக்கள் தொகை அங்கே இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரிந்து, அதாவது ஒரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி கட்சி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, இப்படியாக பிரிந்து நின்றதின் காரணமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் அவர்களால் வெல்ல முடிந்தது. ஆனால் இடையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒருங்கிணைந்த போது அந்த 2 தொகுதிகளையும் கோர்காப்பூர் உள்பட, அதாவது இன்றைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தினுடைய தொகுதி உள்பட எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய தோல்வி மிக குறைந்த வாக்கெண்ணிக்கையில் தான் அவர்கள் தோற்றார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவோட பொதுச்செயலராக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பாஜக கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க. கடந்த தேர்தலையும் எதிர்த்து தேர்தலை சந்திச்சாங்க. பட் இந்த தேர்தலில் அதே அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி முறை, அதில் நமக்கு பல்வேறு வகையான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மாநிலங்களுடைய உரிமைகள் என்று சொல்லும்போது அவர் அதில் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையில் தான் இருந்தார். உதாரணமாக நீட்டை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உதய் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை எல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு எதையெல்லாம் அவர் எதிர்த்தாரோ அவற்றையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் கம்பைன், இந்த இப்போது ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போ இவர்கள் பேருக்கு தான் அஇஅதிமுகவாக இருக்கிறார்களே தவிர, இது உண்மையிலேயே பலரும் சமூக வலைதளங்களிலே இப்போது வர்ணித்து வருவது போல் அதிமுகங்கிறது அண்ணாவுக்கு பதிலாக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்ட ஒரு சூழலை தான் பார்க்கின்றோம். இதன் காரணமாக தான் இவர் நீட்டுக்கு எதிராக 2 தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டும் கூட அந்த நீட்டை மத்திய அரசு தமிழகத்தில் திணித்திருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் நீட்டை எடுப்பதற்கு வலியுறுத்தோன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட வலியுறுத்தோம்? இவ்வளோ நாள் சட்டமன்ற தீர்மானத்தையே புறந்தள்ளியவர்களிடம் இவர்கள் மீண்டும் எப்படி சொல்ல போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த 7 தமிழர்கள் விடுதலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூடி அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒட்டுமொத்தமாக ஒன்றுபட்டு குரலிலே தமிழகம் சொல்கிறது அந்த 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. இப்போது ஆளுநர் அதை அந்த கோப்பை கிடப்பில் போட்டிருக்கிறார். அப்போ என்ன பொருள்? மத்திய அரசு இவர்களுக்கு செவிசாய்க்காத ஒரு சூழலில். இதனால் தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுக எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் வளர்த்தெடுத்த அதிமுகவை இன்றைக்கு பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான சூழல். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இஸ்லாமியரோட நிலை எப்படி இருந்துச்சு? இந்த 5 ஆண்டுகளில் இஸ்லாமியரோட நிலை எப்படி மாறி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? மிக மோசமாக மாறி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். கல்வி வாய்ப்பிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, அல்லது அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளிலும் சரி, முஸ்லீம்கள் புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பாஜக ஆட்சியில் என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். அது மட்டும் அல்லாமல் ஒரு அச்ச உணர்வுடனே சிறுபான்மை முஸ்லீம்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் யதார்த்தமான நிலை. அதை தான் ஏஜி நூரானி என்ற ஒரு பிரபல வர்ணனையாளர் சொன்னார். விடுதலை பெற்ற நேரத்தில்
அதாவது அந்த பார்ட்டிஷன் டேஸில் பிரிவினை காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வந்து முஸ்லீம் சமூகத்தை ஆட்டு கொண்டிருந்ததோ அது போன்ற ஒரு நிலையில் தான் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் யதார்த்தமான நிலை. 5 ஆண்டு ஆட்சி வந்து நம்ம முடிகிற தருவாயில் இருக்கும் சார். இந்த நிலையில் வந்து பாஜக செஞ்ச இந்த ஒரு திட்டம் வந்து மக்களை ரொம்பவே பாதிச்சுன்னா நீங்கள் எந்த திட்டத்தை சொல்லுவீங்க? உதாரணமாக வந்து பிரதம மந்திரி உஜ்வாலா ஸ்கீம்னு ஒரு திட்டம், அதாவது ஏழைகளுக்கு வந்து இலவச கேஸ் இணைப்பு கொடுக்குற ஒரு திட்டம். நீங்கள் ஒவ்வொரு பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியும் அந்த ஒரு பெரிய போர்டு பார்த்துருப்பீங்க, விளம்பர பலகையை பார்த்துருப்பீர்கள், அதில் மோடியினுடைய படமெல்லாம் இருக்கும். இந்த திட்டம் வந்து என்னென்னா குறிப்பாக வட மாநிலங்களில் குறிப்பாக ஆதிவாசி மக்கள் முதல்ல போய் சிலிண்டரை கொடுத்துட்றாங்க, எல்லாம் இலவசம்னு சொல்லிடுறாங்க. அடுத்தாப்பில் சிலிண்டர் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட வந்து பணம் இருக்க வேண்டும், அவர்களிடம் பணம் இல்லை. அதற்கு முன்னால் அவர்களுக்கு வந்து நியாய விலை கடைகளில் ரேஷன் கடைகளில் வந்து மண்ணெண்ணெய் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே போல் விறகுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போது என்னவென்றால் இவங்களால் மண்ணெண்ணையும் வாங்க முடியல, விறகுகளையும் இது பண்ண முடியல, இந்த கேஸையும் வாங்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் சுற்றமாக இல்லாத ஒரு நிலை, முன் எப்போதும் எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு சூழல் இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சியில் பாதித்திருக்கின்றது என்பதும் யதார்த்தமான நிலை. அதே போல் விவசாயிகள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பதிலாக இந்த ஆட்சி வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் ஜெட் ஏர்லைன்ஸ். ஜெட் ஏர்லைன்ஸ் வந்து திவாலாகக்கூடிய ஒரு சூழலில் அதை நடத்தக்கூடியவர்கள் ஒரு என்ஆர்ஐ, நரேஷ் கோயல் என்ற ஒரு என்ஆர்ஐ, அதோடு சேர்ந்து ஒரு 27 விழுக்காடு பங்குகளை வந்து எட்டிஹாட் ஏர்லைன்ஸ் என்கின்ற அபுதாபியினுடைய ஒரு நிறுவனம் வைத்திருக்கின்றது. அப்போ இந்த நிறுவனம் திவாலாகக்கூடிய ஒரு சூழலில் விவசாயிகளுடைய கடன் ரத்து கிடையாது, மாணவர்கள் வாங்கக்கூடிய கல்வி கடன் ரத்து கிடையாது. அதே போன்று பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் வங்கிக்கு போய் அவர்கள் ஏதாவது கடன் வாங்கிவிட்டால் அவர்களை வசூலிப்பதற்கு கராராக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசு இந்த ஜெட் ஏர்லைன்ஸினுடைய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதுபோன்று அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் இந்த ஜெட் ஏர்லைன்ஸினுடைய 51 விழுக்காடு பங்குகளை வாங்க வேண்டும், அந்த கடனை மீட்பதற்காக இவர்கள் வாங்க வேண்டும் என்று நமது பணம், நம்ம இந்திய குடிமக்களுடைய பணம் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு, ஒரு என்ஆர்ஐ வெளிநாட்டிலே குடியிருக்கக்கூடியவருக்கு போகின்றது. அதே போல் எத்திஹாத் ஏர்லைன்ஸினுடைய 27 விழுக்காடு பங்கை நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், தேசிய கட்டமைப்பு முதலீட்டு நிறுவனம் என்ற ஒரு அரசு நிறுவனம் வாங்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உண்மையிலேயே இது கார்ப்பரேட்டுகளுக்கான பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியில் ஏழைப்பாளைகள், விவசாயிகள், மாணவர்கள் அனைவரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள், உழைப்பாளிகளுக்கான நாடாக இந்தியா இருக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவை அமைந்திருக்கின்றன. இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ச்சியாக வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழகத்தை சார்ந்த மற்ற இஸ்லாமிய அமைப்புகளில் பாஜகவுக்கு ஆதரவாக வந்து பேசக்கூடியதை வந்து பார்க்க முடியுது. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? 99 விழுக்காடு தமிழக முஸ்லீம்கள் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள். ஒரு சிலர் அவர்கள் இந்த சமூகத்தால் மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு வந்து ஒரு மூன்றாவது அணி என்று சொல்லும்போது டிடிவி தினகரன் தலைமையிலான ஒரு அணியில் இடம்பெற்றிருப்பது வந்து உண்மையிலேயே பாஜகவுக்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை காப்பாற்ற வேண்டும், மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், நாட்டில் நிலவக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும், மாநில உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். அப்போது ஒரே ஒரு லட்சியத்துடன் திமுக தலைமையிலான கூட்டணிக்கான ஆதரவாக தான் நாம் இருக்க முடியுமே தவிர, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் இன்று முஸ்லீம் சமூகத்தால் மிக தீவிரமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த தேர்தலுடன் காணாமல் போய்விடுவார்கள். திமுக கூட்டணியில் வந்து இப்போ நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. கலைஞருக்கும் சிறுபான்மையர் மக்களுக்குமான இந்த உறவு வந்து எப்பேற்பட்ட உறவு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கலைஞர் அவர்களுக்கும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்குமான
நெருக்கமும் பிணைப்பும் வந்து மிக சிறப்புக்குரிய ஒன்றாக, மிக ஏற்ற மிகுந்த ஒன்றாக இருந்தது. திமுகவுக்கும் என்றே சொல்லலாம். ஏனென்றால் திமுக வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் உருவாவதில் அதனுடைய வார்ப்பில் முஸ்லீம்களுடைய பங்கு கணிசமாக இருந்தது. ஏன்னால் முஸ்லீம்கள் அமைத்து கொடுத்த மேடைகளில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் மற்ற தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். 62 வரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இடம்பெறாத போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் உங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முஸ்லீம் கூட இல்லையா என்று கேட்டபோது 1962 கடையநல்லூரை சேர்ந்த அப்துல் மஜீத் அந்த அமைச்சரவையில் பக்தவச்சலம் அமைச்சரவையில் இடம்பெற்றார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்கள், எம்பிக்களாக இருந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கலைஞர் செய்த மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், முதலில் முஸ்லீம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது கலைஞர் அவர்கள் தான் அதை சேர்த்தார்கள். நாங்கள் 1995 தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற சமூக பேரியக்கத்தை தொடங்கிய போது இந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தனி உள் இட ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினோம். 2007 கலைஞருடைய ஆட்சியில் 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வந்து கலைஞர் அவர்களால் தான் தரப்பட்டது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். கலைஞருடைய ஆட்சியில் முக்கியமான துறைகளில் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். கலைஞரினுடைய முதன்மை செயலாளராக முனீர் ஹுதா இருந்தார். உளவு பிரிவினுடைய தலைவராக ஜாஃபர் சேட் இருந்திருக்கிறார். அதற்கு முன்பு அவர் ஆட்சியில் இருந்தபோது ஜாஃபர் அலி என்ற அதிகாரி அவரும் உளவுத்துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். இப்படியாக வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கலைஞருடைய அரசு முஸ்லீம்களுக்கு செய்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விரோத போக்கை வந்து எடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி வைத்ததே இந்த தேர்தலில் தொடர்ந்து முஸ்லீம்களை வஞ்சிக்கக்கூடிய, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததே துரோகத்தின் உச்சம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து நீங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற அந்த பேர் இருக்குது. இது வந்து பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அந்த கூட்டணியை வந்து எப்படி வந்து அந்த பெயர் சூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு தவறான ஒரு கேள்வி. காரணம் என்னவென்றால், இப்போ திமுக கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கின்றது, நாங்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்கின்றோம். நாங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் எந்த அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி செயல்பட வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பணிகளை செய்கின்றோமே தவிர, பிஜேபி சொல்வது போல அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கொள்கை இந்த நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும், அந்த கொள்கை புலன் பின்னணியின் அடிப்படையில் தான் பாஜக செயல்படுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இந்த நாடு அனைவருக்குமான நாடு, இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, சோசியலிச நாடு, இந்த கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை அந்த அடிப்படையில் வலுப்படுத்துவதற்கான வேலைகளை தான் நாங்கள் வந்து செய்கின்றோம். மதசார்பின்மையில் மிக பிடித்தமான ஒரு கொள்கை கோட்பாடுவதோடு தான் நாங்கள் செயல்படுறோமே தவிர, எங்களை வந்து மதசார்பற்றவர்கள் என்று சொல்வதோ அல்லது இது மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்வதற்கோ பிஜேபிக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. எங்கள் தலைவர்கள் அவர்கள் பேசுவது போன்று, அதாவது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், பாஜகக்காரர்கள் பேசியது, அதை யாருமே கண்டிக்கவே இல்லை. அதுபோன்று நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பேசவில்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறோம். பேரிடர்கள் வரும்போது நிச்சயமாக முதன்மையாக நின்று பணிகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே எங்களை வந்து ஒரு மத சார்புடையவர்கள் என்று சொல்வது சரியான ஒரு அளவுகோல் இல்லை. அப்போ தடி வச்சுருக்கீங்களா, தொப்பி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அது அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை. எந்த மதத்தை சேர்ந்தவரும் அவரவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கு, அதை எடுத்துரைப்பதற்கு, கடைபிடிப்பதற்கு உரிமை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செய்கிறோம்.
நாடாளுமன்ற கூட்டணி குறித்தும் பாஜகவோட கடந்த கால அந்த 5 ஆண்டு கால ஆட்சி இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க குறித்தும் எங்களோட பரிந்துரைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும்.